அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட வெனிசுலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ நேற்று நியூயார்க் நீதிமன்றத்தில் நீதிபதி அல்வின் ஹெலஸ்டைன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட மதுரோ, நான் நிரபராதி, நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை, நான் ஒரு நல்ல மனிதன் என நீதிமன்றத்தில் கூறினார். கடந்த சனிக்கிழமை வெனிசுலாவின் கராகஸில் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவின் நியூயார்க்கிற்கு அழைத்து வரப்பட்ட மதுரோ நேற்று அமெரிக்க நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது தமக்கெதிராக முன்வைக்கப்பட்ட போதைப்பொருள், ஆயுத கடத்தல், அழிவிற்கான ஆயுதங்களை வைத்திருந்தமை, தீவிரவாதம் உட்பட 4 குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளார். இதேவேளை மதுரோவின் மனைவி சிலியா புளோரஸும் தாம் குற்றமற்றவர் எனவும் தாம் ஒரு அப்பாவி எனவும் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரோ தம்பதியினர் நீதிமன்றில் பிணை கோரவில்லை எனவும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் வாசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மதுரோ மற்றும் அவரது மனைவிக்கு எதிரான இந்த வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் 17 மீண்டும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் இந்த வழக்கு வெனிசுலாவிற்கு மட்டுமின்றி லத்தீன் அமெரிக்க நாடுகளின் அரசியல் சூழ்நிலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். அத்துடன் சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மதுரோ மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதுடன் அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கைகளும் தொடர்கின்றன.